பார்த்திபன் கனவு பாகம் 3 அத்தியாயம் 20 பொன்னனும் சிவனடியாரும். நிறைய கலவரங்கள் அப்படி இப்படி ஒருத்தர் வர நம்ம தொலைக்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு இல்லையா. இப்போ பொன்னனும் சிவனடியாரும் சந்திச்சிக்க போகிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னன் தேடி வரான் இல்லையா. சிவனடியார் எந்த ஒரு சிற்ப வீட்டில் சந்திக்க சொன்னாரோ அந்த பாதையெல்லாம் மாறாமல் அந்த அடையாளத்தை வச்சுக்கிட்டே வரான். ஆனால் அவன் வரும்போது ஒரு குதிரையில் ஒரு நல்ல உருவம், ஆஜானுபாகுவாக உருவம் தரித்த ஒருத்தர் நல்ல ராசி குதிரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, உயர்ந்த ஜாதி குதிரையில் போகிறத அவன் பார்த்தான். இருந்தாலும் இவன் சொன்ன அடையாளம் மாறாமல் அந்த காட்டு வழி பாதையில் ஒத்தடி பாதை போது அப்படியே போய் அது விஸ்தாரமாகி இருக்கக்கூடிய இடத்த பார்த்தா அந்த சிற்ப வீடு வந்துருச்சு. அடடா, சரியான இடத்துக்கு வந்திருக்கோம், எப்படியுமே சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம் பாருன்னு பொன்னன் மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறான். சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போதே அந்த பக்கம் பார்க்குறான். அவன் வர வழியில் பார்த்தான் இல்லையா, அந்த குதிரை அந்த வாசலில் சிற்ப வீடு இருக்கு இல்லையா, அந்த கூடத்து வாசலில் நிற்கிறத பார்க்குறான். பொன்னனுக்கு இந்த குதிரை ஏன் இங்கே நிற்குது, எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்கான். பல்வேறு விதமாக யோசிச்சுட்டு இருக்கான். அந்த யோசனைக்கு நடுவில் உள்ளேருந்து வெளியில் வராரு. யார் வரான்னு பார்த்தா சிவனடியார். இவன் யோசித்து வச்சுருந்த அந்த வீரமான ஆஜானுபாகுவான தோற்றமுடைய அந்த இளைஞர் நிற்பாருன்னு பார்த்தாக்க இப்போ சிவனடியார் வெளியில் நிற்கிறாரு. பயங்கர குழப்பம் பொன்னனுக்கு. இருந்தாலும் இவன் வந்துட்டான். இவனை சிவனடியார் பார்த்துட்டாரு. சிவனடியார் கூப்பிட்றாரு பொன்னனை. வா வா பொண்ணா, கரெக்டாக சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. நானும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கேன். நீ போன விஷயம் என்னாச்சு, என்ன தகவல் ஆச்சுன்றதை சொல்லு அப்படின்னோடனே பொன்னன் உத்து உத்து பார்க்குறான். ஏற்கனவே அவனுக்கு சிவனடியார் மேலே பெரிய சந்தேகம். வள்ளிக்கும் அவனுக்கும் எப்போ பாரு இந்த விஷயத்தில் தான் சண்டை வரும். இப்போ போதா குறைக்கு அதே குதிரையில் இந்த சிற்பக்கூடத்துக்கு வெளியில் இருக்கிற குதிரை இருக்குது, ஆனால் உள்ளே போன மனுஷன் வேறு ஆளாக வந்திருக்கும்போது இவன் யோசிக்கிறான். அந்த உருவம் ஒன்று தான், ஆனால் இவர் வேஷம் தான் போட்டிருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு வாரம் இவன் யூகிச்சு வச்சுக்கிறான். ஆனாலும் எந்த உண்மையும் சொல்லக்கூடாது. குறிப்பாக விக்ரமனை பார்த்த உண்மையை சொல்லவே கூடாது. சொன்னாக்க ஏதாவது தவறு நேர்ந்துருமோ, இவர் ராஜ்யத்தை சேர்ந்தவரோ, ஒற்றனாக இருக்கக்கூடுமா அப்படின்னு பல சந்தேகங்களுக்கு நடுவில் இப்போ என்ன பண்ணுறான் பொன்னன், முதல்ல இவர் வாயிலேருந்து இவர் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரோ நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு நம்பிக்கை வந்ததுன்னா இவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னன் கேட்குறான். ஐயா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, போன காரியம் என்னாச்சு, ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சுதா, ராணியை பற்றி விஷயங்கள் எதனாச்சும் தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா கேட்குறான். கேட்டோன்னே நிச்சயமாக என்கிட்ட நிறைய தகவல்கள் இருக்குது பொண்ணா, முதல்ல நீ போன காரியத்தை சொல்லு. ஆமாம், உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ கேட்டுக்கோ. நம்ம செண்பகத்தீவு இருக்கு இல்லையா, செண்பகத்தீவுலேருந்து உங்கள் யுவராஜா வந்திருக்கிறாராமே விக்ரமன், எல்லாம் ஊர் பூரா அதுதான் பேசிக்கிறாங்க, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னோடனே இவனுக்கு முகம் மாறிடுது. இவரே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் பொன்னன் கிட்டே கேட்குறாரு. கேட்டு உத்து பார்க்குறாரு பொன்னன் முகத்தில் வித்தியாசம் தெரியுதான்னு. பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி பொன்னன் கொஞ்சம் அந்த விஷயத்தை தெரிஞ்சவன் மாதிரி முகம் மாறுதல் இருந்தாலும் எதையும் வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அமைதியாக உத்து பார்க்குறான் சிவனடியார். ஒத்து பார்த்துட்டு, இல்லையா அப்படியா, எனக்கு தெரியாதே அப்படின்னோடனே, என்ன உங்கள் யுவராஜா வந்திருக்கிறாரு உனக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னோடனே, ஐயா எனக்கு ஒரு சந்தேகம், அவர் உங்களுக்கு எப்படி தெரியும், யாராவது சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னு கேட்குறேன். நானே என் கண்ணால் பார்த்தேன், நான் விக்ரமன் கிட்ட பேசினேன், நான் தான் பேசி அவரை உறையூருக்கே அனுப்பி வச்சேன் அப்படின்னோடனே, நீங்கள் பேசுனீங்களா, நீங்கள் பேசிட்டு ஏன் அவரை உறையூருக்கு அனுப்பி வச்சிங்க? ஆமாம், ஒருத்தன் ஒரு நாடை விட்டு ஒரு நாடு போயிருக்கான், தன்னோட சொந்த ஊருக்கு வரணுங்கிற ஆசை அவனுக்கு எவ்வளோ நாளாக இருந்திருக்கும். தான் பிறந்த பூமிக்கு, ஜனித்த பூமிக்கு இருக்கு இல்லையா, அந்த ஜென்ம பூமிக்கு வரும்போது அவனுக்கு மறுபடியும் அந்த செண்பகத்தீவுக்கு போகணுங்கிற ஆசையை வந்துடக்கூடாதுல்ல. எவ்வளோ அழகான நாடு, சோழ வளமிக்க நாடு, தென்னை மரங்களும் பனை மரங்களும் எப்படி மாந்தோப்பும் பூத்து குலுங்குது, காவிரி ஆறில் சல 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 சலன்னு அந்த சத்தம் கேட்டுட்டு அந்த நீர் ஓடுறதை பார்க்கறதுக்கே ஜென்மம் 10 வேண்டாமா? இந்த மாதிரி இருக்கிற இடத்தெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் அவன் செண்பகத்தீவுக்கு மறந்து கூட போயிடக்கூடாது, அதுக்காகத்தான் நான் அவரை உறையூருக்கு அனுப்பி வச்சேன், நான் தான் அனுப்பி வச்சேன். ஆனால் ஏதோ தவறுதல் நடந்துருச்சா, ஏதோ ஒரு பயங்கரம் நடந்துட்டாதாவும் நான் கேள்விப்பட்டேன், எனக்கு அந்த பயத்தில் தான் இருக்கேன், சரி பொண்ணா நீ விஷயத்த சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே இப்போ பொண்ணை யோசிக்கிறான். இவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கே, தெரிஞ்சிருந்தும் ஏன் இவர் மூடி மறைச்ச மாதிரி எதையோ சொல்கிறாரு. இவர் ஆனால் சிவனடியார் கிடையாது, உண்மையான சிவனடியார் கிடையாது. கட்டாயமாக யாரோ ஒருத்தர் மாறு வேஷம் போட்டிருக்காங்க. அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்காம
குறிப்பாக விக்ரமனை பற்றிய செய்தியை சொல்லவே கூடாது. ஏன்னா ஏற்கனவே நாடு கடத்தப்படுவான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. திருப்பி நாட்டுக்குள்ளே வந்தால் பெரிய பிரச்சனையாகுங்கிறது இருக்கு இல்லையா, அதனால் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னன் யோசிக்கிறான். மறுபடியும் சிவனடியார் வந்து கேட்குறாரு, என்ன பொண்ணா இன்றைக்கும் இல்லாமல் நீ என்கிட்ட இன்றைக்கி நிறைய கேள்வி கேட்குறியே அப்படின்னோடனே பொன்னன் மறுபடியும் சொல்கிறான், இல்லை ஐயா எனக்கு இன்னொரு விளக்கமும் கொடுங்க. அவர் உள்ளுக்குள்ளே வந்தால் போர்க்களமாகுங்கிறது தெரிஞ்சும் நீங்கள் ஏன் விக்ரமன் கிட்ட வந்து உறையூருக்கு போய் பார்க்க சொன்னீங்க, இது தவறு இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே, என்ன பொண்ணா நான் அப்புறம் வந்து உங்கள் பார்த்திப மகாராஜாவுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன ஆகுறது, எப்படியாவது அவருடைய பையனை விக்ரமனை தனி நாடு, சொந்த நாடு, சுதந்திர நாட்டில் வந்து அவனை வந்து யுவராஜாவாக ஆக்குவேன் நான் கொடுத்த வாக்குறுதி என்ன ஆகிறது, அப்புறம் அவர் வந்து செண்பகத்தீவிலே இருந்தால் இங்கே யார் வந்து ஆள்றது அப்படின்னோன்னே, இல்லை சுற்றி நிறைய பயங்கரங்கள் இருக்கும்போது நீங்கள் ஏன் அவரை வந்து அனுப்பி வச்சிங்க அப்படின்னும் போது எனக்கு இது வந்து சந்தேகமாக தான் இருக்குது. என்ன பொண்ணா நீ என்னை சந்தேகப்படுறியானோன்னா, ஆமாம் நிச்சயமாக சந்தேகம் தான் படுறேன் நான். எனக்கு இன்றைக்கி ஒரு உண்மை தெரியாமல் எனக்கு தெரிஞ்ச எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட நான் சொல்கிறதாவே இல்லை அப்படின்னோன்னா, அப்போ உனக்கு விஷயங்கள் ஏதோ தெரிஞ்சிருக்கு, குறிப்பாக விக்ரமனை பற்றிய விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு, அப்போ நீ அதை சொல்லணும் அப்படின்னா நீ என்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குற அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் யார் எனக்கு இது தெரியணும், நீங்கள் யாருன்னு தெரியாமல் இதுக்கு மேலே என் வாயிலேருந்து எந்த வார்த்தையுமே வராது அப்படின்னோடனே ஆச்சரியமாக பார்க்குறாரு சிவனடியார். இவ்வளோ உறுதி உன் மனசுக்குள்ளே எப்போ வந்தது அப்படின்னோடனே சொல்கிறான், இல்லை நான் சாலையோரத்தில் வரும்போது இதே குதிரையும் இது மேலே ஆஜானு பாகுவாக உட்காந்துருந்த ஒரு வீரரையும் நான் பார்த்தேன். ஆனால் இந்த வீட்டுக்கு வெளியில் குதிரை இருக்குது, அந்த மனிதரை காணோம், உள்ளேருந்து நீங்கள் வரீங்க, நான் எப்படி நம்புவேன், எனக்கு அப்போ நீங்கள் யாருங்கிறது இன்றைக்கி தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் வள்ளி உன்கிட்ட சொல்லலையா அப்படின்னோடனே, இல்லை வள்ளி என்கிட்ட எதையுமே சொல்லலை. சரி அப்போ நீ எனக்கு வந்து ஒரு சத்தியம் பண்ணி கொடு, நான் யாருங்கிறது தெரிஞ்சதுன்னா நீ யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், பரம ரகசியமாக வச்சுப்பேங்கிறத நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, நான் யாருங்கிறத உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. நான் நிச்சயமாக சத்தியம் பண்ணுறேன். சாதா சத்தியம்லாம் வேணாம், உங்கள் பார்த்திப மகாராஜா இருக்கிறாரில்ல அவர் மேலே ஆணையிட்டு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, அப்போ நான் நம்புகிறேன், நீ யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், இதை பரம ரகசியமாக காப்பாற்றுவன்ட்டு அப்படின்னோடனே, எங்கள் பார்த்திப மகாராஜா மேலே ஆணை, நீங்கள் யாருங்கிறத நீங்கள் வெளிப்படுத்தாமல் நானாக சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, சிவனடியார் என்ன பண்ணுறாரு, தலையில் இருந்த ஜடாமுடியையும் முகத்தில் இருந்த தாடியும் பிச்சுட்டு தான் யாருங்கிறத காமிக்கிறார். ஆச்சரியப்பட்டு அதிசயத்தக்க மாதிரி ஒரு மாதிரி விடன்னு கையெல்லாம் காலெல்லாம் உதிரிடுது பொண்ணனுக்கு. ஐயா நீங்களா, நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சாஷ்டாங்கமாக அப்படியே காலில் விழாத குறையா அவன் வந்து நமஸ்கரிக்கிறான் பொன்னன். உடனே சொல்கிறான், நீ வந்து வள்ளி இதை சொல்லலைன்றது எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். ஐயோ வள்ளியா, அவளை மாதிரி நெஞ்செழுத்தக்காரியை நான் பார்த்ததே இல்லை, உண்மைக்கு புறமான ஒரு விஷயம் சொன்னால் தெரியுமா, நீங்கள் யாரும் நான் கேட்டதுக்கு பார்த்திப மகாராஜா தான் உயிரோடு இருக்கிறாரு, அவர் தான் வந்து நம்ம விக்ரமனை காப்பாற்றுறாருன்னு என்னை எப்படி சமாளிச்சா தெரியுமா, நானும் அதை உண்மைனே நம்பினேன், இன்றைக்கி ஒருவேளை எங்கள் ராஜாவாக இருந்தால் நான் பார்த்துருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். ஆனால் ஐயா நீங்கங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது, நான் வந்து உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த ரகசியத்தை வெளியில் சொல்ல மாட்டேன்னொன்னே மறுபடியும் ஜடாமுடியும் அந்த தாடியும் ஒட்டிக்கிறாரு சிவனடியார். சரி பொண்ணா இப்போ சொல்லு விக்ரமனுக்கு என்னாச்சு அப்படின்னோன்னே விக்ரமன் ஒன்று ஒன்றா சொல்கிறான். இந்த மாதிரி அந்த காட்டாற்று வெள்ளத்தில் விக்ரமன் வந்து எப்படி தவிச்சான், இவன் எப்படி காப்பாற்றினா, மண்டபத்துக்கு எப்படி கொண்டு போனது இல்லாமல் குந்தவி தேவி எப்படி வந்தாங்க அந்த இடத்துல, குந்தவி தேவியும் அவங்களுடைய அண்ணன் இருக்கிறார் இல்லையா யுவராஜாவும் எப்படி வந்தாங்க, வந்து காப்பாற்றி எங்கே கூப்பிட்டு போயிருக்காங்க, வசந்த மாளிகைக்கு கூப்பிட்டு போனது வரைக்கும் வசந்த மண்டபத்துக்கு முழுமையாக சொல்லி முடிச்சிடறான். சொல்லி முடித்தோன்னா அப்பாடா ஓரளவுக்கு இப்போ நம்மளுடைய விக்ரமன் வந்து ஜாக்கிரதையாக இருக்கான், ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கான், இனி பிரச்சனை இல்லை. இப்போது வந்து நம்ம அருள்மொழி ராணியை தேடுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். நாம் வந்து அந்த கபால பைரவர் இருக்கிறான் இல்லையா, நரபலி கொடுக்குறானே அவனை வந்து நம்ம தேடி கண்டுபிடிக்கணும், அவனுடைய இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரலாம். நம்ம விக்ரமனையும் ஒரு பக்கம் வந்து காப்பாற்றிடலாம், நம்ம அருள்மொழி ராணியும் வந்து காப்பாற்றிடலாம் அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா வந்து கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடி பொன்னன் வந்து சொல்கிறான், எந்த இடத்துல வந்து அதாவது அவன் பார்த்தான் இல்லையா இதற்கு முன்னாடி அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே இந்த ஒற்றைக்கை மனிதனையும், அதுக்கப்புறம் வந்து யாரும் அவனோட அந்த குள்ள மனுஷனும் பேசிக்கிட்டதெல்லாம் இருக்கு இல்லையா, பயங்கரமான தோற்றம் இருக்கக்கூடிய அந்த ஒற்றைக்கை மனிதனை பார்த்தான் இல்லையா, அத்தனையும் விவரித்து சொல்கிறான். எப்படி அவங்க வந்தாங்க, திடீர்னு வந்து ஒரு அருவி கொற்ற இடத்துல
திடீர்னு எப்படி அவங்க வந்தாங்க, அந்த இடத்துக்குள்ளே எப்படி போனாங்க, அந்த இடம் வரைக்கும் இவன் பொண்ணன் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வெறும் தண்ணியாக இருக்குது, அதுக்கு மேலே போக வழி இல்லாமல் எப்படி திரும்பி வந்தான். ஆனால் அவங்க எப்படி மாயமாக மறைஞ்சாங்கங்கிறது தெரியாதது வரைக்கும் முழுமையாக வந்து பொன்னன் சொல்லி முடிச்சிடறான். 3 நாட்கள் அங்கேயே இருந்து தங்கி பார்த்தேன், எனக்கு அதுக்கு மேலே போகிறதுக்கு வழியும் தெரியல, முழுமையாகவே காட்டாற்று வெள்ளமும் பாறைகளும் பள்ளத்தாக்குமாக தான் இருந்தது. ஆனால் அவங்க வந்த வழி தெரியாமல் அவங்க மறைஞ்சு போயிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் 3 நாள் தங்கியிருந்து இறங்கி வரும்போது தான் நான் விக்ரமனை பார்த்தேன். காட்டாற்று வெள்ளத்தில் அவர் தவிச்சிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் குந்தவி தேவியை அழைச்சிட்டு போன வரைக்கும் முழுமையாக சொல்லி முடிச்சிடுறான் பொன்னன். சொல்லி முடித்ததுக்கப்புறம் இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, இப்போ நம்மளுக்கு அருள்மொழி தேவியை காப்பாற்றியே ஆகணும். அந்த இடம் உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு இல்லையா, நீ என்ன அழைச்சிட்டு போ. அதே இடத்துக்கு போகிறோம். அதுக்கப்புறம் எந்த இடத்துல இருக்காங்கங்கிறத தேடி கண்டுபிடிக்காம நான் அந்த இடத்துலேருந்து திரும்புகிறதா இல்லை. எனக்கும் அந்த கபால பலி கொடுக்குறான் இல்லையா, அவனுக்கும் ஒரு கணக்கு வழக்கு இருக்குது, அது தீர்த்தே ஆகணும். அது செய்யாமல் நான் அருள்மொழி தேவியை காப்பாற்றாமல் நான் அந்த இடத்துலேருந்து நான் நகர மாட்டேன். நீ எனக்கு உதவி செய்வியா பொண்ணான்னு கேட்குறாரு. நிச்சயமாக உதவி செய்வேன் அப்படின்னு சொல்கிறான் பொண்ணை. இதுக்கு மேலே நான் செய்யாமல் இருப்பேனா நீ யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அப்படின்றான். அதுக்கப்புறம் இவர் கேட்குறாரு, நம்மளுடைய யார் சிவனடியார் கேட்குறாரு, பொண்ணா உனக்கு குதிரை ஏற தெரியுமா? நல்லா தெரியும் அப்படின்னோன்னு, சரி வா நம்ம புறப்படலாம், அந்தி சாயறதுக்குள்ளே நம்ம குதிரை ஏறி அந்த இடத்துக்கு போயிடலாம், போனதுக்கப்புறமா என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருவருமா குதிரை ஏறி கிளம்புறாங்க. அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தாங்களா, சிவனடியாருக்கு அந்த இடத்துல ஏதாவது மறைவு பாதை இருக்கா, இல்லை மறைவு இடம் இருக்கா அப்படிங்கிறத சிவனடியார் கண்டுபிடிச்சாரா அப்படிங்கிறத அடுத்து வரும் அத்தியாயங்களில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.